எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் ஹை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம தலையில இருக்கிற முடியிலிருந்து நம்ம கால் விரல்ல இருக்க சுண்டு விரல்ல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய பனங்கிழங்கு அதுல எப்படி ரெசிபி செய்து நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். குக்கரில் வேக வச்சு நான் 7-8 விசில் வச்சு எடுத்துட்டு அது ப்ரெஷர் இறங்க விட்டு எடுத்து 2 கட் பண்ணி வச்சுட்டேன். பிரித்து வச்சுருக்கேன், கட் பண்ணலை, பிரிச்சுருக்கேன். நடுவில் இருக்க தண்டை எடுத்து அதை குப்பையில் போட்டுறணும். இந்த மாதிரி தான் நம்ம பனங்கிழங்க பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுத்தால் நடுவில் அந்த ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். இப்படி ஒடித்தாலே தோல் வந்துடும். நார்ச்சத்து மிகுந்தது, அதனால் நிறைய நார் இருக்கும். பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சின்ன சின்னதாக ஒடிச்சும் எடுக்கலாம், கத்தியை வச்சு சின்ன சின்னதாக நறுக்கியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ரெடி பண்ணி வச்சுருந்த பனங்கிழங்க காய வச்சும் இதை வருஷம் பூராத்துக்குமே நம்ம உபயோகப்படுத்தலாம் மருந்தாக. இதில் எடுத்து வச்சுருந்ததை ஒரு மிக்சியில் நான் 1.5 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதை மிக்சியில் வச்சு இதை உரலில் இடிப்பாங்க. இப்போ நம்ம மிக்சியிலையே விட்டு விட்டு இயக்கணுன்னா விப்பரில் இந்த மாதிரி தூளாக கிடச்சிரும். கொஞ்சம் நல்லா ஆற விட்டு நல்லா பொறுமையாக செஞ்சுக்கணும். நல்லா புட்டு மாதிரியே இருக்கும். இதோட கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் துருவல், கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கேரளாவிலேருந்து வாங்கினது, அதனால் நல்ல வெள்ளையாக இருக்குது. அதோட ஒரு சொட்டு நெய் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டிட வேண்டியதுதான். அதாவது அந்த பனங்கிழங்கு துருவல், தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக பனை சீனி கூட சேர்க்கலாம், இல்லை வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்து கிண்டிட்டிங்கன்னா இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஆரோக்கியமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. மீதி இருந்த பனங்கிழங்க நல்லா மறுபடியும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அதோட கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பை நல்லெண்ணெயில் நம்ம தாளிச்சுக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு இந்த பருப்புகள் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். வறுத்ததுக்கு அப்புறமேலு சாம்பார் வெங்காயம் ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அது அதிகமாக சேர்க்க இன்னும் ருசியாகவும் இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு, கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம். நல்லா வதக்கி விடுறோம். இது வெங்காயம் கருக்குன்னு இருக்கக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணியை தெளித்து நல்லா மூடி வச்சு கூட இதை நம்ம வேக விடலாம். தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமேலு எடுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல பனங்கிழங்க, நம்ம ஸ்வீட்டுக்கு செய்தோமே அதே மாதிரி இதையும் விப்பரில் போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். அதை இந்த வதங்கின வெங்காயத்தோட சேர்த்துக்கிட்டோம். இதில் தேங்காய் துருவல், உப்பு, வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், சாம்பார் ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். விதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட பனங்கிழங்க இந்த சீசனில் நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியத்தை மீட்டெடுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.